1, 2, 3, start. Okay, ready? Ready? Hi sir, வணக்கம். Hi na. Hi sir. Hi na. Hi na. Hi sir. Hi sir. Hi na. Hi na. Hi na. Hi bro. Hi sir. சாருக்கா? ஐயோ அதோட வேறு என்ன சொல்கிறது டக்குன்னு ஞாபகம் வரலையே. அது இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக இருக்குது, திடீர்னு இருக்குது, சிலபஸ்க்கு அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்குது. ஐயோ வேண்டாம் கிஃப்ட்டு. ஏனா ஹாப்பி பர்த்டே சாருக்கா. 1, 2, 3. சார் என்ன சொல்லணும்? அவர் விஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. சுரேஷனை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அது சொல்கிறது கலவே இல்லை சார் ஹாப்பி பர்த்டே சார். அதே சமயம் என்ன என்ன டே அது தமிழில் எதுவும் சொல்லுவாங்க, ஹாப்பி உழைப்பாளர் தினம். ஆக்சுவலாக மே 1 காலேஜ் படிக்கும்போது வந்து தொழிலாளர் தினம், அப்புறமா வந்து அஜித் பர்த்டே அப்படிங்கிறத ஞாபகம் இருந்துச்சு. இப்போ வந்து மே 1 சுரேஷ் சார் பர்த்டே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகி மே 1 உங்களோட ஞாபகம் கரெக்டாக வந்துடுச்சுங்க சார். இந்த மே 1ங்கிறது நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சுன்னா இந்த தலை பர்த்டே அஜித்தோடது அந்த மாதிரி தான் நிறைய பேர் தெரியும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சுரேஷ் அண்ணாவோட பர்த்டேங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே அந்த மே 1ங்கிறது. நீங்கள் அந்த மே 1 வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அது கரெக்டாக காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அது என்ன தொழிலாளர்கள் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், இல்லை எம்ப்ளாயி, அந்த தொழிலாளர் தினம் அப்படின்ற அந்த ஒரு மே 1 வந்துட்டு பிறந்து இந்த ஒரு உடுமலைப்பேட்டையிலேருந்து அந்த ஒரு வில்லேஜ் உங்களோட வில்லேஜ்லேருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகி ஸோ அந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு நான் வந்து நல்ல ஒரு கம்பெனி வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு எம்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்கிறத தாண்டி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு எம்ப்ளாயோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் அதை ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சா அவங்க இன்னும் மேலே வருவாங்க, இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எத்தனை எம்டி யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து அதுவுமே வந்து உங்ககிட்ட நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரும் அதுதான். ஸோ நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா எங்கள் எல்லாரோட க்ரோத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க. யாருமே வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் டவுன் ஆக விட்டதே இல்லை. ஆக்சுவலி உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தா லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ உங்ககிட்ட ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தாவே வந்து மோட்டிவேஷன் ஆகிற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குண்ணா. நான் வந்து ஏதோ ஒரு லோவாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு உங்களை மீட் பண்ணும்போது வந்து நீங்கள் ஒரு சில இன்புட் கொடுப்பீங்க. பட் வந்து அந்த நான் லோவாக இருக்கிறதுக்காக நீங்கள் இன்புட் தர மாட்டீங்க. பட் வந்து அந்த டைம் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணு, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு ஒரு சில கொஸ்டின்ஸ் வைப்பீங்க. நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வைக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குண்ணா. நான் அதை வச்சு நான் ஒரு 1 இயர் பக்கமே நான் என்னை பூஸ்டப் பண்ணி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு டைமே எனக்கு இருக்கும். நான் நிறைய இடத்துல நான் டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல வந்து டவுன் ஆகிருக்கேன்னு கூட. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா பர்சனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் அஃபிஷியலாகவும் ஷேர் பண்ணும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் அதே மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு பர்சனாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. எனக்கு எப்படி உங்களை பற்றி தெரியணும்னா எனக்கு பர்சனல் கனெக்ட் கிடையாது உங்கள் கூட. எப்படின்னா ஆக்சுவலாக சோஷி ஒர்க்ஸோட வீடியோ எடிட் பண்ணிருந்தேன். ஸோ அப்போது வந்து உங்களை பற்றி நீங்கள் சொன்ன வீடியோ தான் நான் பார்த்து உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிங்க, இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக அப்போ தான் தெரியும். ஸோ அப்போ தான் எனக்கு உங்கள் மேலே இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு. நீங்கள் தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ டுடேயோட ஒரு மெயின் பார்ட், பேக் போன்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பர்சன்ஸ்க்கு விஷ் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு இப்போது என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோ டுடேயில் வரும்போதும் இப்போ அந்த அப்கிரேடேஷனுக்கும் மெயின் பார்ட்டும் நீங்கள் தான். என்னை நம்பி ஓகே ஸ்வேதா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது என் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு தான். ஸோ அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தா லைக் அண்ணாவாக வந்து இறங்கி வந்து பேசுவீங்க. ஸோ அது எனக்கு அது ரொம்ப
அந்த பாண்ட் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, சீரியஸ்லி அந்த அண்ணா தம்பியோட ஒரு பாண்ட் எப்படி இருக்குமோ எனக்கு ரீசெண்ட் டேஸாக எனக்கு அது கிடச்சிது. ஸோ அது எனக்கு உங்ககிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக பார்த்தேன். துரை சார்கிட்ட இப்போ நான் ஒரு 7 மாதமாக பழகிட்டு இருக்கேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ டல்லாக வந்திருந்தாலும் அவரை பார்த்தோன்னே, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அவர் பேச ஆரம்பித்தார்னா நம்ம இருக்கிற மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போயிடும். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் யார் ஃப்ரெஷராக வந்தாலுமே நான் எம்டி அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் டவுன் டு எர்த்து தான். வந்தால் தம்பி புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்ததுமே நானும் அவர் ஒரே ஊர் தான், உடுமல்பேட்டு தான் நானும். ஸோ அப்படி தான் பேச ஆரம்பித்தார். ஸோ அந்த மாதிரி தான் டவுன் டு எர்த்தாக தான் எப்போயுமே இருப்பார். ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது, எல்லாத்துக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது அண்ணாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஹாப்பி, எப்போ ஹாப்பியாக இருக்கணுமோ அந்த ஹாப்பினஸ் அவர்கிட்ட இருக்குது, எப்போ கோவப்படணுமோ அந்த கோவமும் இருக்குது. இப்போ கூட இருக்கிற தம்பி தங்கச்சிங்க அண்ணா அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு எங்களோட சப்போர்ட் உங்கள் லைஃப்பில் ஸோ எப்போயுமே இருக்கும். உங்களை எனக்கு எப்படி தெரியும்னா, லாக்டவுனில் நம்ம நல்லா பேசினது. லாக்டவுனில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் ஒரு 3 பேர் இருந்தோம். தூக்கி கூப்பிட்டு போயிட்டு ஊட்டிக்கு போய் டீ மட்டும் குடிச்சிட்டு வரலான்னு கூப்பிட்டு போய் அது ஒரு 3 hours 4 hours ட்ராவல். அப்போ தான் உங்களை பற்றி எனக்கு நிறைய தெரிய வந்துச்சு. உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா 2 விஷயம் இருக்குது மெயினாக. ஃபஸ்ட் விஷயம் வந்துட்டு உங்களோட கான்ஃபிடன்ஸ். எங்கேயுமே வந்துட்டு உங்களோட கான்ஃபிடன்ஸை வந்துட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க. அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அண்ணா பற்றி சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். எப்படின்னா, அண்ணாவுக்கு வந்து ஒரு நேச்சர் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈகோவா இல்லைனா செல்ஃபிஷ்னஸாக சில விஷயங்கள் வந்து நம்ம கன்வே பண்ண மாட்டோம். ஆனால் அண்ணா பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அண்ணாவோட சைடில் இருந்து அப்படின்னா, அண்ணா அதை ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டுருவாங்க. அது வந்து அண்ணாவோட பெரிய ஒரு நல்ல கேரக்டர் அது. ஸோ அதை நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சில நேரத்தில் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் சரி ஓகே வேண்டாம், இதுக்கு போய் சாரி கேட்கணும் பரவாயில்ல அந்த மாதிரி இந்த மாதிரி நினச்சி விட்டாலும், அண்ணா வந்து சில விஷயங்கள் இந்த ப்ரொஃபஷனலை தாண்டி பர்சனலாக வந்து நிறையா விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் அட்மையர் பண்ணுறேன். சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்பவே என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர்னா உங்கள் பேரையும் நான் அதில் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய மென்டார்ஸாக இருக்கட்டும், அதில் மெயினான ஒரு மென்டார்னால் உங்களை நான் சொல்லுவேன். ஸோ சார் ஆக்சுவலாக உங்களுக்கும் எனக்கும் வந்து அந்த இன்ட்ராக்ஷன் வந்து பெருசாக இல்லை அப்படின்னாலும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு பேக்கெண்டில் இருந்தும் அண்ட் மெயினாகவே வந்துட்டு எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்யூ. ரொம்ப நேரம் பேசினது கனெக்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அந்த மார்னிங் மீட்டிங் அன்றைக்கி தான் வந்து நிறையா நேரம் பேச எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அப்போ நீங்கள் வந்து எனக்கு நிறையா விஷயம் சொன்னீங்க. டைமிங் வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு இப்போது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒர்க்கை என்ன டைமிங் பண்ணணும், சேனலுக்கு உண்டான ஒர்க்கு நீங்கள் என்ன டைமிங் பண்ணணும், மற்றவங்களுக்கு உண்டான டைமிங் என்ன பண்ணணும், வீட்டுக்கு ஃபேமிலிக்கு உண்டான டைமிங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. அந்த டைமிங் நான் ஒரு காலையில் நேரமாக எந்திரிக்கிறத பண்ணுறதுனால ஒவ்வொரு விஷயமும் என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுது. பெருசாக சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. ஆனாலும் செல்வா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவர்கிட்ட இருக்க அந்த புரிதல் வந்து டீமோடு என்னை வந்து ட்ராவல் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். சீரியஸாக அவர் கொடுக்குற சின்ன விஷயம். ஏன்னா தினேஷன்னா கொடுக்குறது வேறு. ஏன்னா அவங்க டீமோட லீடர் அப்படின்றத தாண்டி அண்ணா கூட நான் எப்பயுமே இருக்கேன் அப்படின்ற விஷயம். சார் கூட நான் பெருசாக ட்ராவல் பண்ணது கிடையாது. ஸோ அப்படி இருந்தாலுமே அவர் வந்துட்டு என்னோடய ஒர்க்கை சரி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கான ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்களே, அந்த விஷயம் வந்து சார்கிட்ட வந்து மறக்கவே முடியாது. ஸோ அதுதான் இந்த ஆஃபீஸில் நான் யார்கிட்ட அதிகமாக பேசுனதை விட உங்கள்கிட்ட கம்மியாக தான் பேசியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்தில் நீங்களும் நானும் பேசுனது வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே சுருக்கிடலாம். ஏன்னா அவ்வளோதான் பேசியிருப்போம். அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே அடுத்தவங்க டைமை எடுத்துக்கக்கூடாதுன்னு நினப்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு இஷ்யூ வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு அது வேல்யூவாக இருக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பேசியிருக்கேன் இண்டிவிஜுவல் மீட்டிங் கேட்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னால் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை என்னால் சமாளிக்க முடியுது. ஆனால் என் கையை மீறி போகுது, என்னால் முடியலை அப்படிங்கும்போது தான் ஒரு மென்டாரோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ மட்டும் நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்களோட டைம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. ஏன் அப்படின்னா இந்த ஆஃபீஸில் வந்து 60 பேர் வேலை பார்க்குறோம், 60 பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட 60 பேருக்கு 60 ப்ராப்ளம்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த டைமை நான் எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது. ஹாப்பினஸாக இருக்கலாம், இல்லை சேடாக இருக்கலாம், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ் அ பர்சனாக நிறைய நீங்கள் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. நிறைய இடத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நிறைய இடத்துல வந்து வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் அப்படிங்கிறத எனக்கே வந்து புரிய வச்சுருக்கீங்க. நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு கார்டியன் சொல்லலாம், கார்டியனை தாண்டி ஒரு அப்பா ஸ்தானே சொல்லலாம். நான் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது, என்னை உருவாக்குனது எல்லாமே நீங்கள் மட்டும்தான். எனக்கே தெரியாமல் ஒவ்வொரு விஷயங்களும் எங்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா மாற்றி இப்போ வந்துட்டு ஃபோட்டோட டேரக்டராக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ ஃபேமிலிக்குள்ளே போனாலும் வெளியே போனாலும் ஒரு ரெஸ்பான்ஸோட பார்க்குறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தானா? ஸோ நீங்கள் எப்படின்னா இப்போது என்னால் இப்போ ஒருத்தங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னா அவனுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் கொடுப்பீங்க. எனக்கு எப்படின்னா ஒரு கட்டத்தில் ரீல்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு 5 ரீல் தான் நீ கொடுக்கணும், இல்லை நீ வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ணவே முடியல. அண்டு திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு முடியாத விஷயத்த வந்து அது முடியும், உன்னாலையும் முடியும் அப்படின்றது வந்து அங்கே நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று பண்ண வச்சிங்க. அது உண்மையாகவே அது எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஓகே இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அங்கே நான் லேர்ன் பண்ணேன். எனக்கு சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரால ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு அவங்கள வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவனை வந்துட்டு மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எஃபர்ட் போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி மேலே கொண்டு வருவார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. ஸோ அதே மாதிரி தான் பர்சனலாகவும் எனக்கும் அவங்க கூட இருக்க அந்த கனெக்ட் வந்துட்டு அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அப்படின்னாலே எனக்கு வந்து நான் வந்து ஃபோன் காலே பேச மாட்டேன். எனக்கு வந்து ஃபோன் கால் எனக்கு நான் நேரில் பேசுவேன், இல்லை டெக்ஸ்ட்டில் பேசுறது அது பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஃபோன் கால் பேசுறதே சும்மா வராது. ஸோ இங்கே வந்த புதுசில் நான் சேல்ஸ் டீம்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இவங்க எப்படி கிளைண்ட்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வேலைக்கு பரவாயில்ல, நம்ம வேலைக்கு இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும்போது நீங்கள் ஒரு செக் வச்சிங்க, கிளைண்ட்ஸ் கிட்ட கூகுள் ரிவ்யூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி. சரி லிங்க் அனுப்பிச்சி விட்டா கூகுள் ரிவ்யூ வந்துடும் அப்படின்னு நினச்சா, இல்லை கால் பண்ணி பேசணும் அப்படின்னீங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு அது பெரிய டாஸ்க். ஸோ கால் பண்ணி மேம் நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு அதனால விசாரித்து பேசுகிறது வந்து எனக்கு லிட்டில் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தீங்க. பிஆர் கொடுத்தீங்க, இவங்ககிட்டலாம் பேசணும் அவங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு அந்த கால் அப்படின்றதே வந்து எனக்கு என்னோடய லைஃப் ஸ்டைலே அது ரொம்ப புதுசு. நான் ஃபஸ்ட்டு அதை ப்ரெஷரைஸ்டாக எடுத்துக்கிட்டேன். அது நான் வெளியே காட்டினதில்லை, பட் ப்ரெஷரைஸ்டாக எடுத்துக்கிட்டேன். பட் அந்த கால் நீங்கள் பண்ண வச்சது வந்து என்னை எவ்வளோ என்னை மாற்றிட்டேன். ஏன்னா நான் கிளைண்ட்டுக்கிட்ட வீட்டிலலாம் கிளைண்ட்கிட்டயோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் பேசும்போது எங்கள் அம்மாவே நான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டில் லைக் ஊர்லேருந்து அத்தை மாமா யாராச்சும் கூப்பிட்டா கூட நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் அந்த சேஞ்ச் அது கால் அப்படின்னு சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பட் நிறைய சேஞ்ச் நான் பர்சனாலிட்டி ஆகும். நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட், நீங்கள் சொன்னீங்க காலில் வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், பேச விடாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை நீ ஃபாஸ்ட்டாக பேசுகிற. பட் நான் ஃபாஸ்ட்டாக தான் பேசியிருக்கேன். பட் என்கிட்ட யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை நீ ஃபாஸ்ட்டாக பேசுகிற அப்படின்ட்டுலாம். ஸோ எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து லைக் எப்போவுமே ஒரே மாதிரி நியூட்ரலாக போக முடியும்னு நான் நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கே வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் என்னோடய கேரக்டர்ஸில். சில டைம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், சில டைம்ஸ் நான் ரொம்ப டவுனாக இருப்பேன், சில டைம் வந்து ஒரு மாதிரி ரெண்டும் இல்லாத மாதிரி மீடியமாக இருப்பேன். அது மாதிரி நிறைய வந்துட்டு ஃப்ளோஸ் இருக்கும். பட் உங்களை நான் எப்போ பார்க்கும்போதுமே வந்து அந்த ஒரு நியூட்ரல் வந்து நான் எப்போவுமே அது ஃபீல் பண்ணுவேன். இவருக்கு கோவம் வராதான்னு கேட்டால் கோவம் வரும், கண்டிப்பாக அது இருக்கும், நானும் அதை பார்த்துருக்கேன். பட் அந்த கோவம் அப்படிங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும். அது ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் போனால் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு கோவம் வருமே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த ஒரு காமாக ஒரு விஷயம் கன்வே பண்ணுற அந்த டெலிவர் பண்ணுற விஷயம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த விஷயந்தான் வந்து மெயினாக உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும். எப்படி ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி காமாக அதை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அது எனக்கு கிடையாது அந்தளவுக்கு. ஏன்னா எப்போ ஒரே மாதிரி என்னால் இருக்க முடியாது. ஸோ இப்போது நான் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற அந்த 40 பேர் ஒரு பிரச்சனைன்னு வந்தாலுமே அந்த 40 பேரையும் நீங்கள் ஒரே ஸ்கேலில் பார்த்து அந்த ஒரே மாடுலேஷன்லேயே நீங்கள் வந்து பேசுகிற விதங்களாகட்டும் இதெல்லாமே வந்து பார்த்து நான் நிறைய வந்துட்டு வியந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ரொம்ப கம்போஸ்டாக இருப்பீங்க, காமன் கம்போஸ்டாக.
ஸோ அது வந்து நான் யார்கிட்டையுமே பார்க்காத ஒரு குவாலிட்டி. ஸோ இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறோன்னா ஒரு தடவை 2 தடவை சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஈஸியாக வந்து கோவம் வந்துடும், அஜிடேட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கிடையாது. அந்த விஷயத்தை 10 வாட்டி சொன்னாலும் 10 வாட்டியில் 11 வாட்டி சொல்லும் போதும் ஃபஸ்ட் டைம் என்ன ஒரு காமன் கம்போஸ் ஸ்டேட்டில் சொன்னீங்களோ அதே ஸ்டேட்டில் தான் திரும்ப அந்த 11 வாட்டியும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை மாற்றுவோம் நம்ம. ஸோ ஐவ் நெவர் சீன் தட் குவாலிட்டி இன் எனி பர்சன் whom I met ஆக்சுவலி. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நான் ரீசெண்டாக அவங்க கூட பேசும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஃப்டர் அ லாங் ஜேர்னி தான் நீங்கள் அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் த பெஸ்டஸ்ட் குவாலிட்டி தட் ஐ ஹேட். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டி அதுதான், டு பி பேஷண்ட், காம் அண்ட் கம்போஸ்ட். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் காமாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது. அவரை மாதிரி யாரும் வந்து இருக்க முடியுமான்றது தெரியாது. வேலையிலே ஆகட்டும் சரி, அவர் பேசுகிற விதம், பழகுற விதம் பார்த்தாலே வந்து எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிடும். அவர் பேசினாலே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். எல்லாத்துக்கிட்ட இருந்தும் கற்றுக்கணும், மெயினாக சார்கிட்ட இருந்தும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஆனால் அதை தான் சொன்னார், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க, இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதை முதல்ல பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட நான் வந்து இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் தினேஷ் ப்ரோவோட வெட்டிங் ரிசப்ஷன் நம்ம பண்ணோம். அந்த ஈவெண்ட்டில் தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பேன், உங்களை ஹக் பண்ணிக்கிட்டோன்னு கேட்டிருப்பேன். உங்களை ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த ஆஃபீஸில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஆஃபீஸை விட்டு போகிறப்போ இல்லை என்னோடய லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் எப்படின்னு உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சேன். அது இப்போவும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய டீமை வச்சு ஒரு ஒர்க் வாங்கி எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியே இல்லைண்ணா. ஏன் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப். உங்கள்கிட்ட இருந்து அது கற்றுக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக. அது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே அந்த ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டே ஆகணும். ஆக்சுவலி உங்களுக்கு எனக்கு இருக்கிற பாண்டு அதை வந்து எப்படின்றது சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து நின்னது வந்து உங்கள்கிட்ட தான். ஸோ நீங்கள் அப்போ நான் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு அப்புறம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எதுவும் சொன்னதில்லை. ஸோ அடுத்தது என்ன அதுக்கான வழி என்னமோ அது மூவ் பண்ண மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுவே எனக்கு என் லைஃப்பில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து வேறு யார்ட்டையும் எனக்கு கிடைக்கல. ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சதே எனக்கு என்னென்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு நாள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் சின்ன சின்ன குறை தான் இருக்குது, ஆனால் நீ வந்து பார்க்குறக்கு கரெக்டாக என்ன மாதிரியே இருக்க, நான் என்னென்ன தப்பு பண்ணேன் என்னென்ன மிஸ் பண்ணேன் அது எல்லாத்தையும் நீயும் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்போ இருந்து தான் நான் மாற்றிக்கவே நினச்சேன். ஏன்னா நீங்கள் சொல்லி நான் யார் சொல்லி மாறாத ஒரு ஆள். இன்க்ளூட் ட்ரெஸ்ஸிங்லேருந்து நான் எதுவுமே நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு தான் போடுவேன். எதுவாக இருந்தாலும் நான் யார் சொன்னாலும் நான் மாற்றினது இல்லை. நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்க, அது வந்து என் லைஃபுக்கும் செட் ஆச்சு, என்னோடய ஒர்க்குக்கும் செட் ஆச்சு. அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து அட்வைஸ் பண்ணாலும் கடுப்பு தான் ஆகும். ஆனால் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணல, நான் பண்ணுற தப்பு இதை நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா நீ இம்ப்ரூவ் ஆகும், உனக்கு உண்டான லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனா வரைக்கும் நான் நிறைய பேர்த்து கூட பழகிருக்கிற யாரும் எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. அதேமாதிரி தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுறீங்க, ரைட்னா அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டல அதோட நம்ம ஸ்டாப் ஆயிடுவேன். பட் நீங்கள் அதை சொல்கிறதில்ல, அதனாலேயே நம்ம இவருக்கு முன்னாடி நல்லா பண்ணிடணும் அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு இது ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. சார் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். எதுக்காக அப்படின்னா எனக்கு நிறையா மொமெண்ட்டில் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. லைக் நான் என்ன பண்ண விரும்ப நினைக்கிறேனோ அது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு எனக்கு மோட்டிவ் பண்ண மாதிரி தான் நான் எப்போதும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து நிதிக்கு என்ன வேணும், என்ன பண்ணால் பெட்டரப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லோரும் இப்படி கேட்டுட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்திருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான என் லைஃப்பில் நான் ஒரு லெசனாக வந்து கற்றுக்கிட்டது என்னதுன்னா, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த கமிட்மெண்ட் வந்து காப்பாற்றணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ரொம்பவுமே எஃபோர்ட் போடணும். அது வந்து நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னா அந்த கமிட்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான லெசன். உங்கள்கிட்ட நான் ஒரு தடவை நான் வீட்டுக்கு வந்து பேசினப்போ என்னோடய ஸ்ட்ரகிள் எல்லாமே என்னோடய பர்சனல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் நிறையா பேசாமல் என்னை நிறைய பேச விட்டு, கரெக்ட் தம்பி நீ நல்ல பாயிண்ட்டாக பேசுகிற அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி என்கிட்ட யாரும் பெரிய இடத்துல இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னதில்லை. நீ கரெக்டாக பேசுகிற, நீ தான் கரெக்டாக பேசுகிற, அழகாக பேசுகிற அப்படின்னு யாரும் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னதில்லை. ஸோ அந்த மாதிரி சொன்னதில் ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் தான்.
நான் பார்த்து இந்த 30 இயர்ஸில் நான் பார்த்து சில பேர் மட்டும் என்னடா மனுஷங்க அந்த மாதிரி நான் வியந்திருப்போம்ல, ஐ மீன் எப்படி சொல்ல, பிடிச்சி வியந்திருப்போம்ல, அந்த மாதிரி தான் நீங்கள். எனக்கு உங்களை பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக தானே இருக்கும். சரி எப்பேற்பட்ட மனுஷன்டா இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் இவரோட இதுக்கு போகணும், இவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்லலாம், இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷனாக சொல்லலாம். இது மாதிரி நம்ம வெளியில் நிறைய பேர்த்த பார்ப்போம்னா, ஒரு டிவியில் இது மாதிரி நிறைய பேர்த்த பார்க்கும்போது இவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படிலாம் நம்ம நிறைய யோசிப்போம். பட் வந்து இங்கே லைவாக நீங்கள் இருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு காட் கிஃப்டர் மாதிரி தானா. நீங்கள் பண்ணுறது எல்லாமே நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குறோம். நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்கண்ணா. ஆக்சுவலி நீங்கள் அப்படின்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வர ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான். ஸோ நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாலுமே நீங்கள் எப்போவுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் எங்களை ரிட்டர்ன் அனுப்புவீங்க. ஸோ லைக் நீங்கள் ஒரு மோட்டிவேட்டராக இருந்திருக்கீங்க எப்போவுமே. நமக்குள்ளே பாண்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. நம்ம வந்து அவ்வளோ இது பேசுறதில்ல, எப்போ பார்க்கும்போது பேசுகிறது ஓகே, ஆனாலும் பட் பார்க்கும்போது அந்த ஒரு சிங் எப்போவே இருந்துகிட்டே இருக்கும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயராக தான் இருக்கீங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் ஓகே ஆனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பயராக இருக்கீங்க இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஃப்யூச்சரை பற்றி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தங்களுக்கு அதாவது ஒரு கம்பெனின்னா ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இங்கே ஒர்க் பண்ணுற இண்டிவிஜுவலாக அவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசித்து அவங்களுக்கான ஒரு க்ரோத் கொடுத்துருந்தீங்க. உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. உங்களை மாதிரி என்னால் அந்த கன்சிஸ்டன்சிங்கிற விஷயமே உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுவீங்க. ஸோ அது வந்து எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். தனியாக அவங்க கூட பேசுகிறப்பெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒர்க்லேயே இருக்கட்டும் சரி, இல்லை பர்சனலாக இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்கிறப்போ அது வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும், அந்த நம்ம சரி பண்ணுற விஷயங்கள்லாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ரிலீஃபாகவும் இருக்கும், அதை பண்ணாவும் ஓகே அந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயத்தில் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கும் மேலே நீங்கள் கற்றுருக்கீங்க. ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பேச வரோம்னா அதை பற்றி நாங்கள் ஃபுல் அனலைஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட பேசுவோம். ஏன்னா நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறத தாண்டி நீங்கள் மேலே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம எதுவும் கற்றுக்கணுன்ற ஒரு இது இருக்கும். அண்ட் தென் ரொம்ப இன்ஸ்பயரான விஷயன்றது லைக் டே பை டே வந்து உங்களை அப்டேட் பண்ணிட்டே போகிறது தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா, என்னோட தேடலில் வந்து இப்போது லைக் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் தேடுறதுக்காக நான் போனேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நீங்கள் அதை லைக் போட்டிருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் நான் கேட்க போனாலும் சரி, பேச போனாலுமே ஆல்ரெடி அதில் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஆல்ரெடி கேதர் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்ல வர போகிறேன் அப்படின்றது லேர்னிங்கும் இருக்கட்டும், அதுலேருந்து வந்து கேட்குற விதமும் வந்து லைக் அது ரொம்பவே உங்ககிட்ட இருந்து அதை நான் இன்ஸ்பயர் ஆகி லைக் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். சுரேஷ் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் கூட 2 இயர்ஸ் தான் பழகியிருக்கேன். 2 இயர்ஸ் தான் அவரை பார்த்துருக்கேன். ஆனால் அவர் கூட ட்ராவல் பண்ணப்போ ரொம்ப நிறைய ட்ராவல் பண்ணி அவர் கூட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அவர் கூட இருக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயம் புதுசாக எனக்கு கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. நிறைய விஷயம் அவர் கூட இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அந்த லைன் ஒரு கோடு போட்டுருவீங்க, அதை நான் எப்படி ரோடு போடுறதுங்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. பட் அது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியாது, ஏன்டா இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாருன்ட்டு இருக்கும். பட் வந்து அதுக்கப்புறம் நான் அதை யோசிக்க போகும்போது இது மாதிரிலாம் இருக்குல்ல அப்படின்னு இருக்கும். ஏன் இதெல்லாம் இவர் சொல்கிறாரு, ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய யோசிப்பேன். ஆனால் கடைசியில் வந்து இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு, இதில் எந்த விதமான தப்பு எதுவுமே இல்லை. என்னோடய வாழ்க்கையெல்லாம் மாறினதுக்கு அவர் தான் ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. எனக்கு வந்து பெருசாக நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டது இல்லைனா, பட் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது பர்சனலாக வந்துச்சு. அது வந்து ஆஃபீஸையும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக்குச்சு. பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பெருசாக ஆஃபீஸில் இவன் மூலிமா ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாமல், அந்த ஆஃபீஸ் வந்த பிரச்சனையை நீ விட்டுரு, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத
நீ விடு பார்த்துக்கலாம், நான் கூட இருக்கிறேன், டீம் கூட இருக்கும், இதை விடவெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம், நீ இதை ரொம்ப மைண்டில் போட்டுக்காத, நீ எப்பயும் போல் உன்னோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீ அதிலேயே போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ வந்து அவர் அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொன்னது வந்து நமக்கு தெரியாதவங்க சம்டைம்ஸ் ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ இவர்கிட்ட நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், பட் இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன், எதுனாலும் நான் நிற்கிறேன், நான் இருப்பேன், நீ உன் ஒர்க்கை மட்டும் பாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கூட நின்னீங்க. அதுக்கு நான் நிறையா சாரியும் சொல்லணும் அண்ட் வந்து அதுக்கு தேங்க்ஸும் சொல்லணும். யாரையுமே நம்ம டீமில் வந்துட்டு யாரையுமே எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்டேஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கிளைண்ட்டாக இருந்தாலும், எந்த இடத்துலையும் வந்துட்டு யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஓகே, என் மேலே வந்து சார் வச்சுருக்க நம்பிக்கை வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன். இந்த வருஷம் ஒர்க்னால வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ் ஆயிருமோ, சார் வந்து என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுருவாரோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அது ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நீ வந்து இன்னும் நீ பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, மெயினாக நீ என்னென்னா ஒரு லீடர்ஷிப் பொறுப்புக்கு வந்துட்டேன்னா நீ அடுத்து நீ என்ன கற்றுக்கணும் அதை தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும், இது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும், அதை நினச்சிட்டு நீ அங்கேயே நிற்காமல் நீ அடுத்த கட்டத்துக்கு வந்து நீ அது எதனால் நடந்துச்சு அப்படின்னு முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி அது நீ நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நான் சார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எப்பவுமே அவர் பிஸ்னஸில் இருந்தாலும் அவர் அடுத்தவங்க க்ரோத்தை பற்றி கண்டிப்பாக பேசிகிட்டே இருப்பார். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, லைட்டாக சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாவே அதுக்கான சொல்யூஷன் ப்ளஸ் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ அதை எப்போயுமே எல்லாருக்குமே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது என்னோடய ஆசை. ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பெரிய கனெக்ட் எல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் 6 months வந்து நீங்கள் அவ்வளோக்கு எதுவும் பெருசாக பேசல. நெக்ஸ்ட்டு 6 months தான் என்கிட்ட வந்து பேசியிருக்கீங்க. அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நிறையா விஷயம் எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ லைக் ஃப்ரீயாக பேசுவீங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து உங்கள் பாசிட்டிவிட்டி தான். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு உடம்பு சரியாமல் போச்சு, பட் அப்போவுமே வந்து நீங்கள் வந்து கனெக்டடாகவே இருந்தீங்க, குரூப்ஸில் அப்டேட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் எப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்க முடியுது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அண்டு பாசிட்டிவாக மட்டும் இல்லாமல் இப்போது ஒருத்தங்கன்னா இப்போது தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க, கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் யோசிப்பாங்க. யாராக இருந்தாலும், இப்போ ஈவன் நானாக இருந்தாலுமே என்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிற ஒரு பர்சனாக இருப்பேன். ஆனால் நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் இங்கே இருக்கிற இந்த ஹோல் ஃபேமிலி எங்களை பற்றி எல்லாம் மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்போவுமே அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். இப்படியும் இருக்க முடியுமா ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபேமிலி பார்க்குறோம், நமக்கு மெயின் எப்போவுமே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும்தான் நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சு பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஃபேமிலியும் பார்த்தாலுமே இங்கே ஒர்க் பண்ணுற நாங்கள் எல்லாருமே உங்களோட ஃபேமிலி தான் சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட ஃபேமிலி ஓகே நம்ம இப்படி பண்ணால் தான் அந்த ஃபேமிலி க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்காகவுமே வந்து நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய எஃபர்ட் போடுறீங்க. ஸோ இப்படியும் இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு நான் உங்களை பார்த்து தான் நான் ஆக்சுவலி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ லைக் நிறைய கற்றுக்கணும் கூட. இப்போ போகிற இந்த சுச்சுவேஷன் ஆர் இந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளை பார்த்துக்கிறக்கே நம்மளுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. பட் அந்த டைமில் உங்களை சுற்றி 60 பீப்புள், அதை தாண்டி வீடு, எல்லா ப்ரெஷரும் இருக்கும்போது நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட என்னென்ன இருக்குது, ஒருத்தவங்க கிட்ட என்னென்ன மாற்றிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு டைம் எடுக்கிறீங்களே. பட் அது எல்லாராலையும் கண்டிப்பாக முடியாது. பட் உங்களை பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அண்ட் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரப்போ எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் ஆகும். ஓகே நம்மளால் இது பண்ண முடியும், நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னா உங்கள் கூட இருக்கிற அந்த ட்ராவல் தானே. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ராவல் நிறைய பண்ணிகிட்டு இருப்போம். மிஸ்ஸிங் எனக்கு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுது. என்னென்னா நம்மளோட டிஸ்கஷன்ஸு நம்மளோட பாண்டிங் எல்லாமே அந்த ட்ராவலில் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ மறுபடியும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா கண்டிப்பாக அது பண்ணுவேன். என்கிட்ட பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என்னென்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜரில் இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது மட்டும்தான் நீங்கள் என்கிட்டயோ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி பெருசாக பாண்ட் அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆகலை. இப்போ கோஆர்டினேஷன்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 week கால் பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த பாண்ட் லைட்டாக ஏதோ க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். பட் இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாண்ட் எனக்கு க்ரியேட் ஆகலை. பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நான் உங்கள்கிட்ட பேசினதும் இல்லை. எப்போ நீங்கள் உள்ளே வந்தாலும் ஒரு ஹெட் மாஸ்டரை பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பயந்து ஓடுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் இனிமேலாவது நான் உங்கள்கிட்டையும் நீங்கள் எங்கள்கிட்டையும் பேசுகிறதுக்கு ஒரு டைம் கேப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த பர்த்டேலேருந்து நடக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல நான் வந்து டவுனாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு வந்து நிறைய கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு மெண்டாராக என்னை வந்து கைட் பண்ணியிருந்திருக்கீங்க. அண்ட் நிறைய விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என்னோடய வியூ ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து மாற்றின ஒரு பர்சன் நீங்கள் தான். பிகாஸ் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி மட்டும்தான் திங்க் பண்ண ஒரு பர்சன். பட் அதை தாண்டியும் அதை வந்து எப்படி பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணது நீங்கள் தான். ஸோ விஷிங் யூ ஆல் வெரி சக்ஸஸ். தேங்க்யூ. அண்ட் வந்து நித்தியை என்றைக்கும் நம்பலாம். நீ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ டுடேயோட ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பிரியாக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சாருக்கும் எனக்குள்ள பாண்ட் வந்து எப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஏதாவது விஷயம் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளுக்கு கஷ்டப்படுத்தாமல் நம்மளுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஈஸியாக புரிய வச்சுருவாங்க. ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியலாக நம்ம ஏதாவது ஒரு அப்செட்டாக இருக்கும்போதோ அப்படி இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு இருக்கிறப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஒருத்தங்க யார் என்னன்னு தெரியாமையே அவங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறது வந்து அந்த மைண்ட் எத்தனை பேர்த்துக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஆள் நீங்கள். யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது ஈவெண்ட் டுடேக்கு வரேன்னா நீங்கள் எனக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும். அது பண்ணோன்னா ஒர்க் ரீதியாக அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. சரி, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இது பண்ணலாம். பட் வந்து என் ஒய்ஃப்க்கு இப்படி பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி மாதிரி நம்பர்ஸ் மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது கூட ஹெல்ப் பண்ணுற மைண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ என்னோடய ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறது என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ எனக்கு ஒர்க் இல்லை அப்படின்னாலும் அவங்கள வச்சு நான் பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். இதை க்ரியேட் பண்ணி கொடுக்கலன்னா அவங்களும் நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ அவ்வளோ பெரிய பிராண்டை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தது வந்து எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அதை அப்படி பண்ணுவோம் அப்படின்லாம். அதுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணா. நானும் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறது, உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணுன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்டு உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணுன்னா, ரீசெண்டாக ஹலோமல் இருக்கிறப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை வரலை அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அப்போ நேரில் பார்த்தப்போ ஒரு மாதிரி டல்லாக இருந்தீங்க. ஸோ அப்படி இருக்க வேணான்னு தோணுது. ஏன்னா எல்லாத்தையும் இதுக்கு மேலே உங்களை நம்பி இவ்வளோ பேர் இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நடுவில் கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் டல்லாக இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டோம். இப்போ என்னென்னா, அந்த போருக்கு போவோம்ல, அப்படி போகும்போது வந்து போர் தலைவர் வந்து பின்னாடி நின்றுட்டு முன்னாடி சிப்பாய்கள் அனுப்பி அவங்களெல்லாம் கொன்னதுக்கப்புறமா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கொலை பண்ண வருவாங்க யாரோ தலைவனை. ஸோ ஆனால் வந்து நீங்கள் எப்படி எங்களை பாதுகாக்கிறீங்கன்னா, எங்களையெல்லாம் பின்னாடி வச்சுட்டு நீங்கள் முன்னாடி நின்று எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறீங்க. ஸோ அப்படி கொண்டு போகிற நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் உடம்பெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹெல்த்தியாக ஹாப்பியாக எங்களை வழிநடத்தினா தான் வந்து நாங்கள் இன்னும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஒர்க்கில் 100% கொடுத்து நம்மளோட கம்பெனியை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக முடியும். என்றும் நலமுடன் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த காலத்தில் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது தான் பெரிய சொத்தாகவே நினைக்கிறாங்க. அது மாதிரி ஆரோக்கியமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கையில். முக்கியமாக வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஹெல்த்து. நானும் அதை சொல்ல இது பண்ணல. நீங்கள் ஆல்ரெடி அது நிறைய ஃபேஸ் பண்ணதுனால ஸோ நம்ம நினச்ச விஷன் இது எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் கரெக்டாக இருந்தால் தான் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம ஸ்ட்ராங்காக ஓட முடியும். ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டேக் கேர் பண்ணிங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டீம் கூடயும் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எப்பவும் போல இப்படியே இருங்க, எப்பவும் மாறிடாதீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த வருஷத்துலேருந்து.
ஹெல்த்தை பார்த்துக்குங்க, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எப்பவும் போல் நம்ம ஜாலியாக போகிறோம் வரோம், அந்த ஜாலி எப்போவுமே அப்படியே இருக்கும்னா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே. இந்த வருஷம் எப்போவுமே இந்த வருஷம் நல்லா போகணும், அது நான் ப்ரே பண்ணிக்கிறேன் காட். அதேமாதிரி எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட்றதை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக ரிஷி கூடயும் சரி, விகாஸ் இப்போ வளர்ந்துட்டான், அதுக்கப்புறம் அக்கா கூட ரிஷி கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹெல்த்து ரொம்ப முக்கியம்னா ஹெல்த்து பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே சார். உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் நிறைய பர்த்டேஸ் நீங்கள் செலிப்ரேட் பண்ணும். ரொம்ப எல்லோரும் சொன்னாங்க ஹெல்த்துன்ட்டு, அது நானும் திரும்ப சொன்னால் அது ஒரு மாதிரி சங்கடமாயிடும். பட் இருந்தாலும் ஹெல்த் பார்த்துக்கோங்க. வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பியாக இருங்க சார். சொல்லவே வேண்டாம், நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து எப்போயுமே லைஃப் லாங் இருக்கணுன்றது என்னோடய ஆசை. ஹாவ் அ நைஸ் டே சார். ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக. ஃபேமிலி, ஒர்க்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரகிள் எல்லாமே இருக்கும். எனக்கு என்னென்னா நீங்கள் சொன்ன விஷயந்தான், எல்லாருமே உங்களோட கஷ்டத்தை வந்து சொன்னீங்க. நான் என்னோடய கஷ்டத்தை யாராவது ஒருத்தராவது கேட்டிங்களாடான்னு ஒரு விஷயத்தை கேட்டிங்க. அதுக்கு பதில் இல்லை தான். ஏன்னா இங்கே அதான் ஒரே ஒரு விஷயந்தான், எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட கஷ்டத்தை பார்க்கறதுன்றது, கடந்து போகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கும் சரி, இங்கே இருக்கிறவங்களுக்கும் எனக்குமே பர்சனலாக நானும் சொல்லணும்னா, எந்த ஒரு ஸ்ட்ரகிளானாலும் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் சார். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஆனால் இந்த பர்த்டே வந்து நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த இயர் சொல்லியிருக்கீங்க என்னோடய ஃபுல் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்க்க போகிறீங்க. அது பிஸ்னஸ் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து என்னோடய 100% எஃபோர்ட்டை வந்து நான் பார்க்க போகிறேன். என்னோடய எக்ஸ்ட்ரீம் என்ன நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு வந்து இந்த இயர் நம்ம கன்சிஸ்டன்சி அதை கொண்டு போகிறோம், இன்னும் என்னென்னலாம் சேஞ்சஸ் வரப்போகுது, இன்னும் என்னென்னலாம் புதுசாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களை ஒரு ஆல்ரெடி நாங்கள் லைன் மாதிரி தான் பார்ப்போம். அது இந்த இயரில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமுங்கும் போது அது வேறு மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. ஒன்ஸ் அகெயின் விஷயங்க மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார். நீங்கள் எப்போது ஹாப்பியாக இருங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சதாகவும் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியணும்னு நான் விஷ் பண்ணுறேன். இந்த இயர் நீங்கள் மனசில் நினைக்கிற எல்லாமே சக்ஸஸாக வர வாழ்த்துக்கள்ண்ணா. இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்காத சில விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும்னா, உங்களோட விஷன் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டீமும் எல்லாமே மொத்தமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நீங்கள் பார்க்காத ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இந்த இயர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து டீம் எல்லாருமே கூட இருக்கோம். நமக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா, அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி இந்தியா ஃபுல்லாக நம்மளோட பிராண்டை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம கொண்டு போவோம். உங்கள் கூட கண்டிப்பாக நாங்களும் கூடயே தான் இருப்போம், எப்போதுமே கூடயே தான் இருப்போம். அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தானே, நம்மளோட இலக்குகளும் பெருசு, நம்மளோட கனவுகளும் பெருசு. ஸோ நம்ம ரொம்ப தூரம் வந்து சேர்ந்து பயணிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தகர்த்துட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஸோ ஃபார் டுடே ஈவன் டுடே நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் நினச்சிட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களோ, ஸோ அதுக்கான சப்போர்ட் எங்கள் டீம்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனியாக வளர்ந்து நிற்போம். நீங்கள் நினச்ச மாதிரி அதிக பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து அப்ராடு வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலாம். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுறோம். இது மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. இந்த 60 பேர் குரூ ஒரு 6000 பேர் குரூவாக மாறணும். இந்தியா ஃபுல்லாகவே ஃபோட்டோ டுடேன்னு தான் தெரியணும். சாருக்கு வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணோன்னா எனக்கு என்ன ஞாபகம்னா, லாக்டவுன் அப்போது எல்லோரும் கான்காலில் வந்து பர்த்டே விஷ் பண்ணோம். அப்போ வந்துட்டு நான் இங்கிலீஷில் விஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹாப்பி பர்த்டே சார் அப்படிங்கும்போது என்னது அபியா அப்படின்னாரு. அது என்ன இப்போயுமே மறக்க முடியாது. ஸோ அந்த விஷயந்தான். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இங்கிலீஷில் சொன்னோன்னா மறுபடியும் அடிப்பீங்க. அதனால் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே. இந்த இயர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டேண்ணா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா. விஷுங்க மெனி மோர் ஹாப்பி பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். இப்போ போல் எப்போ ஹாப்பியாக இருங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேண்ணா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். ஆல் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பியாக இருங்க. விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சார். விஷ் யூ ஹாப்பி பர்த்டேண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேண்ணா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சுரேஷ் அண்ணா. So first of all, wish you many more happy returns of the day. Happy birthday sir. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ணா. Very very happy birthday to you sir. ஹாப்பி பர்த்டே சுரேஷ் அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேண்ணா. அப்போ ஹாப்பியாக இருங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேண்ணா. Many more happy returns of the day sir. Wishing you a very very happy year ahead. ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்யூண்ணா.